எனக்கு மிக பிடித்தமான கோட்டை பெருமாள் கோவிலில் சயன கோலத்தில் கம்பீரமாய் வீற்றிருந்த கஸ்தூரி ரங்கநாத பெருமாளின் முன் நின்றபோது பரவசத்தில் வழக்கம் போல் மேனி சிலிர்த்தது. நின்று நிதானமாக தரிசித்துவிட்டு வெளியே வந்தேன். கமலவள்ளி தாயாரின் சன்னதிக்கு எதிர்புறம் இருந்த துளசி மாடத்தை சுற்றி வந்து முன்புறம் நின்று வணங்கி கொண்டிருந்த போது மெத்தென்ற 2 பூங்கரங்கள் என் கால்களை தழுவியதை உணர்ந்து கண்களை திறந்து பார்த்தேன். பட்டுப்பாவாடை சட்டையில் 2 குடுமி போட்டுக்கொண்டு அழகாய் சிரித்தபடி பாட்டி என்று என்னை அழைத்தபடி ஒரு 2 வயது குழந்தை என் கால்களை கட்டி கொண்டு நின்றது. ஆவலுடன் குனிந்து அந்த குழந்தையை கைகளில் அள்ளி எடுத்தேன். நான் தேடி வந்த ஆள் நீ அல்ல என்று உணர்ந்ததைப் போல் என் முகம் பார்த்து குழம்பி போய் கண்களில் பயத்துடன் அழுகைக்கு தயாராவது போல தன் பட்டு உதடுகளை பிதுக்கியது. யாருடா செல்லம் நீ? உன் பேர் என்ன என்றபடி அந்த நெற்றியில் விழுந்த முடிக்கற்றைகளை ஒதுக்கியபடி கேட்டபோது, அட போக்கிரி, நீ இங்கேயா இருக்க என்ற குரலுக்கு நிமிர்ந்தேன். ஓட்ட நடையில் என்னை அணுகியிருந்த அந்த பெண்மணி லீலா. நான் உடுத்திருந்ததைப் போலவே அதே கரும்பச்சை நிற புடவை அவள் உடலை தழுவியிருந்தது. அவள் பின்னாலேயே மதியழகன் நடையில் வந்து சேர்ந்தார். டாக்டர் அம்மா, நீங்களா என்றனர் இருவரும் வியப்புடன். ஓ, இது உங்க பேத்தியா? புடவை கலரை பார்த்து நான் அதோட பாட்டின்னு நினச்சி என்கிட்ட வந்துருச்சு போல. லீலாவை பார்த்ததும் அவளிடம் தாவ தயாரான குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு அவளிடம் நீட்டினேன். ஆமாம் மேடம், சின்னவ வந்தனாவோட பொண்ணு இது. நீங்கள் தானே டெலிவரியே பார்த்தீங்க என்றார் மதியழகன் வாய் நிறைய புன்னகையுடன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு இப்போ தானே பார்க்குறேன். ஆமாம், வந்தனா பெங்களூரு தானே வேலை பார்க்குறா. இப்போ ஊருக்கு வந்திருக்காளா? இல்லைங்க மேடம், அவ அங்கே தான் இருக்கா. பின்ன குழந்த என்று புரியாமல் நான் கேட்க, 6 மாதத்துல இருந்து பேத்தி எங்ககிட்ட தான் வளருது. வந்தனா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா. குழந்தைய பார்த்துக்கிட்டு வேலைக்கு போக கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் நாங்கள் தான் வளர்க்குறோம். நீங்கள் தரிசனம் முடிச்சிட்டிங்களா டாக்டர் அம்மா என்று கேட்டவரிடம், ஆச்சு, இதோ ஆஞ்சநேய தரிசனம் முடிஞ்சுனா கிளம்ப வேண்டியது தான். சரி, நான் வரட்டுமா? ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா, நீங்கள் வந்து ரொம்ப நாளாச்சே என்றவர்களிடம் சரி என தலையசைத்தேன். வாய்க்கு வாய் டாக்டர் அம்மா என்ற மதியின் அழைப்பு சங்கடப்படுத்தியது. குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பித்த நட்பு. 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை ஒரே வகுப்பில்தான் இருவரும் படித்தோம். நான் அவரை மதி என்று சகஜமாக அழைப்பது போல அவரால் என்னை சாவித்திரி என்று வாய் நிறைய அழைக்க முடியவில்லை. காரணம், எம்பிபிஎஸ் டிஜிஓ என்ற என் படிப்பும் மருத்துவர் என்ற பதவியும் தானே. கோயிலுக்கு வெளியே நின்றிருந்த ஆட்டோ ஒன்றின் முகப்பில் மதி என்ற பெயரை பார்த்ததும் என்னுடைய நெஞ்சம் கரைந்தது. பாவம் மதி, இந்த 63 வயதிலேயும் ஆட்டோ ஓட்டி பிழைக்க வேண்டிய கட்டாயம். இதில் 2 வயது குழந்தையை வேறு பார்த்து கொண்டு அதனுடைய செலவுகளையும் சமாளித்து, அவருடைய மகள் மேல் எனக்கு அதீத கோபம் எழுந்தது. தன்னுடைய குழந்தையை தான் வளர்க்காமல் பெற்றோரின் தோள்களில் சுமையை ஏற்றுவது என்ன நியாயம்? அதிலும் மதி தன் 14 வயதிலிருந்து குடும்ப சுமையை தாங்குகின்ற ஒரு ஜீவன். மேலும் மேலும் அவருக்கு சுமை கூடிக்கொண்டே போனால் ஓய்வெடுப்பது எப்போது? காரில் ஏறி அமர்ந்தவுடன் என் மனமும் பின்னோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தது. எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதலாக நாங்கள் வசித்தது ராஜேந்திர வீதியில் ஒரு காம்பவுண்ட் வீட்டில்தான். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, என்னுடைய 2 அண்ணன்கள், நான் என 7 ஜீவன்கள் அந்த வீட்டில்தான் வசித்தோம். எங்கள் தெருவிலேயே பெரிய வீடு மதியின் வீடுதான். மாடி வைத்த தனி வீடு, அதுவும் சொந்த வீடு. தெருப்பிள்ளைகள் வார இறுதி நாட்களில் விளையாடுவது அந்த வீட்டு வாசலில்தான். மதியின் தந்தை ஒரு மளிகை கடை வைத்திருந்தார். கணிசமாக பணம் புரளும் கடை அது. அந்த காலத்தில் அரசாங்க பள்ளியில் வேலை பார்த்த என் தந்தையின் இப்போது போல் ஆசிரியர்களுக்கு அதிக சம்பளம் கிடையாது. ஒற்றை சம்பளத்தில் 7 ஜீவன்கள்
வயிறு வளர்ப்பது சிரமமான காரியம். எனவே கடனுக்குத்தான் மதியின் கடையில் மாதம் மாதம் பொருட்கள் வாங்குவது வழக்கம். உங்களால் முடிஞ்சபோது பணம் கொடுங்க வாத்தியாரையா என்பார் மதியின் அப்பா பெருந்தன்மையாக. அவர் மேல் அவ்வளவு மரியாதை. ஏனென்றால் மதியை போன்று எங்கள் தெருவில் உள்ள சிறுவர் சிறுமியருக்கு மாலை நேரங்களில் இலவசமாக அப்பா டியூஷன் சொல்லி தருவது வழக்கம். சிலர் பணம் தர முன்வந்தபோது அப்பா அதை பிடிவாதமாக மறுத்துவிட்டார். சரஸ்வதியை விற்கிறது போல இருக்கு, மனசுக்கு ஒப்பல என்பார். சிறு வயதிலிருந்து மதிக்கு படிப்பில் அவ்வளவாக நாட்டமில்லை. என் அண்ணன்கள் இருவரும் விரைவாக வீட்டுப்பாடம் எழுதி முடித்துவிட்டு விளையாடப் போனால் மதியின் கண்கள் வாசலிலேயே பார்த்திருக்கும். அப்பா 5:30 முதல் 7 மணி வரை டியூஷன் எடுப்பார். அதுவரையில் கூட மதி தன்னுடைய பாடங்களை படித்து முடித்திருக்க மாட்டான். நான் தான் அவனை வற்புறுத்தி படிக்க வைப்பேன். நல்ல காலில் 2 போடுங்க வாத்தியாரையா. கடையில் கணக்கு வழக்கு பார்க்குற அளவுக்காவது புத்தி வேண்டாமா? எப்போ பாரு புழுதியிலே விளையாடுறது தான் இவனுக்கு பிடிச்சிருக்கு என்பார் மதியின் தந்தை என் அப்பாவிடம். டேய் மதி, சாவித்திரியை பாரு, எவ்வளவு புத்திசாலியா இருக்கா, நீயும் இருக்கியே என்று எங்கள் இருவரையும் வேறுபடுத்தி பேச தவறியதே இல்லை அவர். பார்த்தியா சாவி, உன்னால நான் அப்பா கிட்ட எப்படி அடி வாங்கினேன்னு என அடிப்பட்ட காயங்களை என்னிடம் காண்பித்து வெள்ளையாக சிரிப்பான். எனக்கோ மனதுக்கு கஷ்டமாக இருக்கும். லீவு நாட்களில் நான் அவர்கள் வீட்டில்தான் பலியாக கிடப்பேன். அவனுடைய அக்காக்கள் இருவரும் எனக்கு விதவிதமாக ஜடை அலங்காரம் செய்து தாளம்பு வைத்து பின்னி அழகு பார்ப்பர். இருவரும் 5வது வரை படித்துவிட்டு அதற்கு மேல் படிப்பு ஏறாமல் வீட்டில் இருந்தனர். மதியின் அம்மா விதவிதமாய் தின்பண்டங்கள் தருவார். அதிர்ந்து ஒரு வார்த்தை பேச தெரியாது. மதியின் 14வது வயதில்தான் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. மதியின் அப்பாவிற்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகிவிட அந்த குடும்பமே திகைத்து திண்டாடி போனது. மூத்த அக்காவிற்கு திருமணமாகி 6 மாதங்களே ஆகியிருந்தது. வாரம் ஒரு முறை கோயிலுக்கு போவது மற்றும் திருவிழா சமயங்களில் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரும் மதியின் அம்மா புயலில் அடிபட்ட மரம் போல ஆனார். மற்ற 2 பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த பயம் அவரை ஆட்டுவித்தது. காரியம் முடிந்த 10வது நாளில் வந்திருந்த உறவினர்களில் ஒருவர் மதியின் ஒன்றுவிட்ட சித்தப்பா, அண்ணி நான் இருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கடை இனிமே என் பொறுப்பு என முன்வர சற்றே ஆறுதலானது அந்த தாய் மனம். தந்தை இருக்கும்போதே படிப்பில் நாட்டமில்லாத மதி அவர் மறைவுக்கு பின் பள்ளிக்கூடம் பக்கம் வருவதையே நிறுத்திவிட்டான். சித்தப்பாவுக்கு துணையாக அவ்வப்போது கடைக்கு போய் பொட்டலம் அடிக்க ஆரம்பித்தான். 2 மாதங்கள் கழித்து வீட்டில் பட்டிக்கடை செட்டியார் வந்து நின்றபோதுதான் மூத்த பெண்ணின் திருமணத்திற்காக வீடு அடமானத்தில் இருந்தது தெரிய வந்தது. திடீரென ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சு. அதனால் உடனே வந்து வட்டி வாங்க வேண்டாம்னு தான் விட்டு பிடிச்சேன். ஆனால் என் பழப்பும் நடக்கணும் இல்லையா என மெல்ல அவர் விஷயத்தை எடுத்துரைத்தார். அடுத்த 6 மாதத்தில் கடைக்கு மொத்தமாக பலசரக்கு போடும் பொன்னையன் வீடு தேடி வந்து மதியின் அம்மாவிடம் அதுவரை மளிகை சாமான் வாங்கியதற்கு பணமே தரவில்லை என்று சொல்ல இடிந்து போனார். சித்தப்பாவிடம் கேட்க அவரோ மழுப்பலாக பதில் சொல்லி கடை நஷ்டத்தில் நடக்கிறது என குண்டை தூக்கி போட்டார். சித்தப்பாவின் சுய உருவம் முழுமையாக தெரிய ஆரம்பித்த நேரம். கடை பணத்தில் பாதிக்கு மேல் சுருட்டி கொண்ட மனிதர் திடீரென ஒரு நாள் காணாமல் போனார். பொன்னையனுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி பணம் மற்றும் கடையை காட்டி உள்ளூர்காரர்கள் பலரிடம் சித்தப்பா வாங்கியிருந்த சில்லறை கடன்கள் என விஸ்வரூபம் எடுக்க கடை முழுதாக விற்பனைக்கு போனது. செட்டியாருக்கு தர வேண்டிய பணம் வட்டியும் முதலுமாய் ஏறிக்கொண்டே போக அவசர அவசரமாக 2வது மகளுக்கும் திருமணத்தை முடித்து வீட்டையும் செட்டியார் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு மகனுடன் தன் சொந்த ஊரான பவானிக்கே சென்று விட்டார் மதியின் தாய். இதற்கிடையில் பள்ளி படிப்பை முடித்த நான் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தேன். நான் MBBS படித்து கொண்டிருந்த கடைசி வருடத்தில் எனக்கு திருமணத்திற்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார்கள்.
என் தந்தை தேடி கண்டுபிடித்து அரிதான மாப்பிள்ளைதான் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் நாகராஜன். நானும் என் அம்மாவும் ஜவுளி கடையில் என் புகுந்த வீட்டில் உடுத்திக்கொள்ள புடவைகள் வாங்கிவிட்டு வெளியே வரும்போது கடைவாசலில் நின்றிருந்த ஒரு ஆட்டோவில் ஏறினோம். பாதி பயணத்தில், சாவி நல்லா இருக்கியா, சாரி இருக்கீங்களா என்ற குரலில் ஆடிப்போனேன். இது மதியின் குரல் அல்லவா? மதியை ஆட்டோ டிரைவராக என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. மதியோ படிக்க வேண்டிய வயசில் புத்தி படிப்பில் போகலை. படிக்கணும்னு புத்தி வந்தப்ப வசதி இல்லை, வேற வழி, அதான் ஆட்டோ ஓட்டுறேன் என சிரித்தபடி சொன்னபோது மனம் வலித்தது. திருமணத்திற்கு பின்பு நான் டிஜிஓ முடித்துவிட்டு ஈரோட்டிலேயே செட்டில் ஆகிவிட மதியும் தன் தாயோடு அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார். 30 வயதிற்கு மேல் திருமணம் செய்து 2 பெண் குழந்தைகளுக்கு தகப்பனாகி அவர்களை நகரத்தில் உள்ள ஆங்கில மீடியம் பள்ளியில் அதிக கட்டணத்தில் படிக்க வைத்தார். பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் ட்ரிப் எடுப்பது, நாள் முழுக்க ஆட்டோ ஓட்டுவது என உழைக்க மனைவி லீலாவும் தன் பங்குக்கு சிறிய அளவில் மெஸ் ஒன்றை நடத்தி சம்பாதித்தார். தம் கடின உழைப்பால் இருவரும் குடும்பத்தை உயர்த்தியதை நினைத்து பெருமிதமாக இருந்தது எனக்கு. அந்த வாரத்தின் இறுதியிலேயே எனக்கு மதியின் வீட்டு பக்கமாக செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. பழங்களும் குழந்தைக்கு சாக்லேட்களும் வாங்கி கொண்டேன். கதவை திறந்த மதி என்னை அந்த நேரத்தில் எதிர்பார்க்கவில்லை என்பது அவர் முகத்திலேயே தெரிந்தது. என்ன நீங்க இன்னைக்கு ட்ரிப் போகலையா என்றதும், இல்லை மேடம், அதெல்லாம் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு என்றார். முகம் நிறைய சிரிப்புடன், ஆமாங்க மேடம், என் பொண்ணுங்க 2 பேரும் எனக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நான் புரியாமல் அவரை பார்த்தபடி லீலா கொண்டு வந்து வைத்த பக்கோடாவை சுவைத்து கொண்டிருந்தேன். நான் சின்ன வயசுல இருந்து வேலை செஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டேனாம். அதனால் இதுவரைக்கும் ஆட்டோ ஓட்டுனது போதும்னு சொல்லி என்னோட 55வது வயசுலேயே 2 பெண்களும் என்னை வற்புறுத்தி வீட்டில் இருக்க வச்சுட்டாங்க. கடந்த 6-7 வருஷமாக நான் ஆட்டோ ஓட்டுறதே இல்லை. எங்கள் வீட்டு உபயோகத்துக்கு மட்டும்தான் ஆட்டோ எடுக்கிறது வழக்கம். அப்போ வருமானத்திற்கு என்ன வழி என்ற என்னுடைய கேள்வியை முகக்குறிப்பால் உணர்ந்த லீலா, 2 பெண்களும் மாதம் தாராளமாக பணம் அனுப்பி வைக்கிறாங்க. அதுவே எங்களுக்கு மிச்சம்தான். என்னோட மனசு திருப்திக்காக மெஸ்ஸில் ஒரு 4-5 ஆட்டோ டிரைவர்களுக்கு மட்டும் சமைச்சு போட்டு நடத்திட்டு வர்றேன். என்னமோ நாங்கள் செஞ்ச புண்ணியம் 2 மருமகன்களும் தங்கமாக வாச்சிட்டாங்க என்றாள். வயசான காலத்தில் பேரம்பேத்தியோடு இருக்கிறது எவ்வளவு கொடுப்பன தெரியுங்களா? என்னுடைய மகள்களோட சின்ன வயசில் அவங்களோட எனக்கு நேரம் செலவழிக்க முடியலை. இரவு பகல் பார்க்காம ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த குறைய இப்போ எங்கள் பேத்திகள் மூலமாக தீர்த்துக்கிறோம். வாழ்க்கை நிறைவாக இருக்குங்க மேடம் என்ற மதியின் வார்த்தைகளில் அத்தனை உற்சாகம். வீட்டிற்கு செல்லும்போது மதியை நினைத்து மனம் சந்தோஷித்தது. அதே நேரம் முன்பு மதியை பார்த்து பரிதாபப்பட்டாயே, உண்மையிலேயே யார் பாவம் என்றது என் உள்மனம். இந்த வயதிலும் மாங்கு மாங்கு என்று மருத்துவமனையை கட்டிக்கொண்டு அழும் நீ பாவமா, இல்லை பேரன் பேத்திகளை கொஞ்சிக் கொண்டு அமைதியாக ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் மதி பாவமா? திருமணமாகி 7-8 வருடங்களுக்கு பின் பிறந்த ஒரே செல்லப்பிள்ளை சதீஷை வேலைக்காரர்கள்தான் வளர்த்தனர். என் கைராசியோ இல்லை கடின உழைப்போ? எனக்கு பிரசவ கேசுகள் வந்து குவிந்தன. பணமும் வந்து கொட்டியது. பெரிய மருத்துவமனை கட்டினேன். ஆனால் நீ ஒருத்தி சம்பாதிக்கிறதே போதும் என நினைத்தாரோ என்னவோ என் கணவருக்கு மருத்துவ தொழிலில் நாட்டம் இல்லை. ஆரம்பத்தில் பேருக்கு பகலில் 4 மணி நேரங்கள் மட்டுமே நோயாளிகளை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்து 7 மணிக்கெல்லாம் மதுபுட்டியுடன் உட்கார்ந்து விடுவார். நானும் எதையும் கவனிக்க நேரமில்லாமல் காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு நோயாளிகள் மருத்துவமனை என ஓடிக்கொண்டிருந்தேன். வீட்டை கவனிக்க துளிக்கூட நேரமில்லை. பொறுப்பில்லாத அப்பா, அக்கறையில்லாத அம்மா, பேருக்கு பாசம் காட்டும் பாட்டி, அதீத பணம், வசதிகள் என வளர்ந்த என் மகன் 11வது படிக்கும்போதே சிகரெட்
போக போக மது என பாதை மாறினான். அவனை பெரும் பணம் கொடுத்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தேன். நல்ல வேளை, அப்போதெல்லாம் நீட் இல்லை. 6 வருட படிப்பை 10 வருடங்கள் இழுத்து பிடித்து ஒரு வழியாக முடித்தான். அவனுடைய குணம் தெரிந்து யாருமே பெண் தரவில்லை. கடைசியில் படாத பாடுபட்டு MBBS முடித்த வசதி குறைந்த ஒரு வீட்டில் பெண்ணெடுத்தேன். வந்த மருமகள் தீபாவும் சதீஷிற்கு சற்றும் இளைத்தவள் இல்லை என்று நிரூபித்தாள். சதா பியூட்டி பார்லர், டூர், ஷாப்பிங் தான். இந்த வீட்டின் சம்பாதித்து கொட்டும் ஒரே ஜீவன் நான் தான். என் சம்பாத்தியத்தில் அனைவரும் உட்கார்ந்து உடல் நோகாமல் அனுபவித்து கொண்டிருக்க எனக்கு யார் ஓய்வு தருவதை பற்றி யோசிக்கப் போகிறார்கள்? வாய்ப்பே இல்லை. யாருக்காக இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டும்? மனப்புழுக்கத்துடன் வீடு வந்தேன். சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த 3 வயது ரித்தீஷ் என்னை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் டிவியில் பார்வையை பதித்தான். அம்மா, தம்பி மதியம் சாப்பிடவே இல்லை. இப்போ பால் கொடுத்தேன், குடிக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்குது என்றாள் பணிப்பெண் வள்ளி. இப்போ போய் சூடாக எடுத்துட்டு வா. பேரனை அள்ளி மடியில் வைத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டு, ரித்தீஷ் கண்ணா, என் செல்லம் என்று கொஞ்சினேன். என் முகத்தை ஆவலாய் பார்த்தவனிடம் பால்குடி ராஜா என்று புகட்ட ஆரம்பித்தேன். போதும், இன்னொரு நாகராஜனோ சதீஷோ உருவாக வேண்டாம். இந்த பிஞ்சையாவது நல்லபடி வளர்த்து ஆளாக்க வேண்டும். இனி மருத்துவமனைக்கு செல்லும் நேரத்தை குறைத்து கொண்டு ரித்தீஷுடன் இருக்கும் நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என தீர்மானித்து கொண்டேன்.